விமானப்படை ஜூனியர் வாரண்ட் அதிகாரி மு. செல்வமணி ஐயா அவர்களை தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். நான் முதல்ல எங்கள் திரு ராஜா அவர்கள், அவருடைய துணைவியார் மற்றும் பலர் ஒரு தமிழில் அழகாக ஒரு கோர்வையாக பேசுகிறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் பேச வராது. ஒரு நார்மல் நம்ம லாங்குவேஜில் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். முதல்ல நான் திரு ராஜா அவர்களும் அவரோட திருமதி அவர்களுக்கும் ஒன்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது, கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம்ன்றது ஒரு அருமையான எழுச்சியோடு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு ஓரளவு புரிஞ்சுது. ஒரு நல்ல ஒரு தலைப்பை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி அதை இயக்கியும் அதை உருவாக்கி அதை செயல்படுத்துகிறாங்கன்றது உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டு சார். அது எப்படி அந்த பேர் வச்சிங்கன்றது கொஞ்சம் நடுவில் சொல்லிவிடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது தெரியாது. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அந்த வழியில் அவர் ஆற்றிய பணி நான் எல்லாமே பேப்பரில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. இயல்பாக நான் இப்போ தான் நேர்படியாக பார்த்துருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்ததெல்லாம் பேப்பரில் பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான், அதிகம் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அவருடைய சேவை, அதுவும் எல்லாருக்கும் தெரியும், ஹஸ்பண்ட் இருக்கிறதாட கூட துணைவியார் இருந்தார்னா இன்னும் அதுக்கு நல்லா நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுடைய சர்வீஸ்லேயும் சரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் இவங்களுக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட கூடயே பயணிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய துணைவியார் துணை இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. அதனால் திரு ராஜா அவர்களுக்கு அவரோட துணைவியாருடைய இந்த இயக்கத்தை நடத்தி வரான்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, நான் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் 1986ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் ஒரு மருத்துவத்துறையில் தான் நான் போய் சேர்ந்தேன். மருத்துவத்துறை. இங்கே யாரெல்லாம் மருத்துவத்துறையில் யாராவது இருக்காங்களா? சரி, அப்போ ஓகே. நான் பார்த்தது என்னுடைய ட்ரைனிங் சென்டர் எங்களுடைய சர்வீஸ் எல்லாத்தையும் திரு மோகன் சார் மற்றும் சசிகுமார் சார் அவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது பேசிக். பட் நான் பார்த்தது எல்லாமே, நான் ஃப்ரண்ட் லைன், அதாவது ஃபீல்டு ஏரியாவுக்கு நான் போனது கிடையாது. அதாவது போர்க்களத்துக்கு போனது கிடையாது. ஆனால் போர்க்களத்தில் அடிபட்டு உயிர் நீத்த நமது இராணுவ வீரர்களின் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நான் மருத்துவ துணையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லைனா கூட இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் கம்பேர் பண்ண பார்த்து நான் 1986 சொல்கிறேன். ஒரு இன்ஜூர் ஆன ஒரு படை வீரர் வருவார்னா அவருடைய எவ்வளோ வேதனை, ஏதோ நம்ம அடிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, இவர் எங்கே இருக்கிறாரு. இப்போ தான் எல்லாம் வாட்ஸ்அப் இமீடியட்டாக எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்போல்லாம் கிடையாது. டெலகிராம், ஏதாவது யூனிட்லேருந்து வயர்லெஸ் மூலிமா வர்றது, இந்த இன்னல்களையெல்லாம் தாண்டி நாங்கள் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதை பற்றி நான் பேச இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய அவங்களுடைய அனுபவத்தை சொல்லணும். அதனால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் அனைத்து மருத்துவ அவசர நிலைகளில் இவர் உதவி செய்தவர். பின்னர் கார்போரல் பதவி உயர்வு பெற்று இவர் மத்திய இந்திய விமானப்படை வீரர்கள் தேர்வு வாரியத்தில் புதுதில்லியில் பணியாற்றியவர். காயம்பற்ற வீரர்களுக்கு முதலுதவி மற்றும் போர்க்கள பகுதியில் இருந்து அருகிலுள்ள ஆயுதப்படைகள் சர்வீஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிர் காத்தவர். புதுதில்லியில் உள்ள கோல்டன் ஜூப்ளி ஏர்ஃபோர்ஸ் பள்ளிக்கு ஆசிரியராகவும் சிறந்த பிசியோதெரபிஸ்டாகவும் நியமிக்கப்பட்டு பல்வேறு சாதனைகளையும் அங்கீகாரத்தையும் பெற்ற இவர் 21 வருடம் இராணுவ சேவையில் நாட்டுக்காக பணிபுரிந்தவர். இந்திய விமானப்படையில் ஜூனியர் வாரண்ட் அதிகாரியாக இருந்த மு. செல்வமணி ஐயா அவர்களை தன் குடும்பத்தினருடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.